Hi friends, welcome to Uma TNPSC. நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆண் பால் பெண் பால். ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பால் பெயர்கள் கொடுத்துட்டு பெண் பால்கள் கேட்பாங்க, இல்லை பெண் பால் பெயர் கொடுத்துட்டு ஆண் பால் கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மரபு அப்படிங்கிற புக்கில் வந்து நான் எடுத்துட்டு இருந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம் பாருங்க. ஆசிரியன் அப்படிங்கிறது ஆண் பால் அப்படின்னா பெண் பால் என்ன வரும் அப்படின்னா ஆசிரியை அப்படின்னு வரும். இது எல்லாமே மேக்சிமம் ஐ விகுதி பெற்று வரக்கூடிய பெண் பால் பெயர்கள். ஓகேவா? ஐயன் அப்படின்னா ஐயை அப்படின்னு வரும். ஐயன்னா ஐயை. தமையன் அப்படின்னா தமக்கை அப்படின்னும் சொல்லலாம், இல்லைன்னா தவ்வை அப்படின்னும் சொல்லலாம். ஸோ ரெண்டு பெயர் இருக்கு. தமையன் அப்படின்னா தமக்கை அப்படின்னு சொல்லலாம், தவ்வை அப்படின்னு சொல்லலாம். தனையன் அப்படின்னா தனையை அப்படின்னு சொல்லலாம். கணிட்டன் அப்படின்னா கணிட்டை. சிவன் அப்படின்னா சிவை. நிபுணன் அப்படின்னா நிபுணை. பிரியன் அப்படின்னா பிரியை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ விகுதி பெற்று வரக்கூடிய பெண் பால் பெயர்கள். என்னென்ன? ஆசிரியன் அப்படின்னா ஆசிரியை, ஐயன் அப்படின்னா ஐயை, தமையன்னா தமக்கைன்னு சொல்லலாம், தவ்வைன்னு சொல்லலாம். தனையன் அப்படின்னா தனையை, கணிட்டன்னா கணிட்டை, சிவன்னா சிவை, நிபுணன்னா நிபுணை, பிரியன்னா பிரியை. ஓகேவா? ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.